ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியிலே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசி வருகிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை என்றும் அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார். நாம் அப்படியா இருக்கிறோம்? சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி, உழைப்பாளில் இறைந்த கட்சி, இளைஞர் பட்டாளங்கள் இறைந்த கட்சி, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம், ஏழைகளை ஏற்ற வைத்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி. திமுக கட்சி அடிமை கட்சி, காங்கிரசுக்கு அடிமை. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற பொழுது அப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அங்க அறிவாலயத்துல முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை. இதுதான் திமுக அடிமை. அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானம் உள்ள கட்சி, வேற மரபுகள் நிறைந்த கட்சி. ஆகவே ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்று திட்டமிட்டு எவ்வளவு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பினாலும் உங்களுடைய பிரச்சாரம் எடுபடாது என்பதை மட்டும் ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.